ஜாதகத்துல வந்து பணவரவு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, முன்னோர்களுடைய ஆசி இருக்கணும். முன்னோர்களோட ஆசி இருக்கும் பட்சத்தில நம்மளுக்கு சொத்துக்கள் வந்து அவங்க சம்பாரிச்சு வச்சிருப்பாங்க. இல்லைன்னா சொத்துக்கள் இல்லாத பட்சத்தில வந்து பார்த்தீங்கன்னா, வறுமையிலேயே இருக்கக்கூடிய அமைப்பு இருக்குங்க. அதுக்கு என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, முன்னோர் சாபம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. சரிங்களா? முன்னோர் சாபம். அதை விளக்குவதற்கு நம்ம என்ன செய்யணும்னா, ஒவ்வொரு அமாவாசை அன்றும் பசுவிற்கு அகத்திக்கீரை கொடுக்கணும். அது கூடவே பச்சரிசி, அச்சு வெல்லம் இது எல்லாமே பசுமாட்டிற்கு கொடுக்கணுங்க. அதாவது சந்தனம் பொட்டு வச்சு, இந்த 3 அகத்திக்கீரை, பச்சரிசி, அச்சு வெல்லம் கொடுத்து வழிபாடு பண்ணிட்டு, வரும் பட்சத்தில நிச்சயமா வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய முன்னோர் தோஷங்கள் விலகி போயிருங்க. கிட்டத்தட்ட 11 அமாவாசைகள் நீங்க பண்ணிட்டு வரணும். 11 அமாவாசைகளுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா, படிப்படியான முன்னேற்றம். உடனே ஒரு பெரிய பங்களா வாங்கிடுவீங்க, காடு தோட்டம் வாங்கின்னு நான் சொல்ல மாட்டேன். சரிங்களா? படிப்படியான முன்னேற்றம். அப்பாடா! நிம்மதியா இருக்கு. ஏதோ வருமானம் வருது. நல்லா இருக்கிறோம். கடன் இல்ல. உடல் ஆரோக்கியம் இருக்கு. அப்படிங்கிற அமைப்பில வந்து நாட்கள் போகும். அதே 21 அமாவாசைகள் அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா, சுத்தமா உங்க பாவங்கள் வந்து விலகிடும். ஆனா, இந்த ஜென்மத்திலும் நீங்க பாவம் பண்ணாம இருக்கணும். அது ஒண்ணு பார்த்துக்கோங்க. பண்ணிட்டு வாங்க. நிச்சயமா ஆன்மீக உணர்வு உங்களுக்கு கொடுக்கும். நல்ல புத்திய கொடுக்கும் அந்த பசுமாடு. சரிங்களா? நிச்சயமா கோமாதாவினோட ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும். பண வரவு எப்பயுமே இருக்கும். நீண்ட நாட்களுக்கு, அதாவது நீண்ட ஆயுளை தரக்கூடிய அமைப்பில நல்ல ஆரோக்கியம் பெறுவீங்க. நன்றி.